திக்வெல்ல பலியத்த கடபல பகுதியில் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை அண்மித்து நிர்மாணம் ஒன்று இடம்பெறுவதாக திக்வெல்ல பிரதேச சபை கூட்டத்தில் நேற்று கவனம் செலுத்தப்பட்டது. அந்த நிர்மாணம் தற்போதும் முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது 10:45 டுனைட் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். உருக்கு கூட்டுத்தாபனம் மற்றும் துபாயில் உள்ள மெரியன் ஹோட்டல் ஆகியன அவற்றின் உரிமையாளர்களுக்கே சொந்தமானவை எனவும் தமக்கு சொந்தமானவை அல்லவெனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்ட போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தொடர்பில் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் பி அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உருக்கு கூட்டுத்தாபனத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ள $48 மில்லியன், துபாயில் உள்ள மெரியன் ஹோட்டலில் முதலீடு செய்யப்பட்டுள்ள $190 மில்லியன் உண்மையில் தமக்கே சொந்தமானது எனவும் அதன் உரிமையாளர்கள் என தெரிவிக்கப்படும் நபர்களுக்கு அவை சொந்தமானது அல்ல என கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்யப்படுவதாக தெரிவித்து அந்த பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். பெயர் குறிப்பிடப்படாத கடிதம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிடப்படாத கடிதம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் செயற்படும் விதம் விசித்திரமானது என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார். போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை சிறையில் அடைப்பதாக ஸ்தாபிக்கப்பட்டது எனவும் அதன் செல்லுபடித்தன்மை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் இணைப்பாக செயற்படும் இந்த பிரிவானது மறைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் தொடர்பில் தமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக குறித்த பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார். இது தமக்கு எதிராக போலியான பிரசாரங்களை முன்னெடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் சூட்சமமான நடவடிக்கை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.